ராசிபுரத்தில் தூர்வாரிய சிவன் கோயில் தெப்பக்குளத்தில் ஊற்று தண்ணீர் வந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி அலுவலகம் அருகே பழமையான தெப்பக்குளம் உள்ளது. 40 வருடங்களுக்கு முன்பு இந்த குளத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும். இப்பகுதி மக்களின் நீர் ஆதாரமாகவும் இது விளங்கியது. நாளடைவில் மழை குறைந்து குளத்தில் தண்ணீர் குறைந்தது. தொடர்ந்து அது வெறும் குப்பை தொட்டியாக மாறியது. இதனால் இப்பகுதியில் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டது. தெப்பக்குளத்தை தூர்வாரினால் குப்பைகள் சுத்தமாவதுடன் மழை காலத்தில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியாகவும் பயன்படுத்தலாம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு சிவனடியார்களும் மிகுந்த ஆதரவு தெரிவித்தனர். இதையடுத்து கமிஷனர் பிரபாகரன் தெப்பக்குளத்தை தூர்வார உத்தரவிட்டார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் சிவனடியார்கள் என தொடர்ந்து தூர்வாரும் பணி தொடங்கியது. கொட்டியுள்ள மண்ணை ஜேசிபி மூலம் கடந்த சில தினங்களாக அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை மண்ணை அள்ளும் பொழுது ஊற்று நீர் பீரிட்டு வந்தது. இதனால் சிவனடியார்கள் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அண்ணாமலை நெஞ்சு எடுத்து பாரு வேலையா ரைட்